சிந்தையை திருப்புவோம். சங்கீதம் 77வது சங்கீதம் 19வது வசனம். சங்கீதம் 77:19. ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? உமது வழி கடலிலும் உமது பாதைகள் திரண்ட தண்ணீர்களிலும் இருந்தது, உமது காலடிகள் தெரியப்படாமற் போயிற்று. ஆமென். ஹல்லேலூயா. இங்கிலீஷில் இந்த வசனம் வாசிக்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த ஃப்ரண்ட்டில் ஒரு வசனம் வச்சுருந்தீங்களா? அதை எடுங்க. ஃப்ரண்ட்டில் வால்பேப்பரில் இல்லை, அழகாக இருக்குது பாருங்க. Your road led through the sea, your pathway through the mighty waters, a pathway no one knew was there. அப்படின்னா அங்கே ஏற்கனவே வழி இருந்ததை ஒருத்தருக்கும் தெரியலை. ஆமென். இந்த கடைசி வரி சொல்லுது, ஏற்கனவே அங்கே வழி இருந்துச்சு, ஆனால் யாருக்கும் தெரியலை. ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் நம்மக்கிட்ட பேச போகிற காரியம் இதுதான். நான் யோசேப்பை குறித்து தான் இன்னைக்கு முழு பிரசங்கமும் நம்ம ஆராதனையிலே கேட்டாச்சு. அதனால இனி ஆவியானவர் என்ன பேசுவாரோ அதை பேசட்டும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வழிகள் நம்மளுக்கு தெரியப்படாதவைகள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வழி ஏற்கனவே உண்டு பண்ணி வச்சுட்டாரு, ஆனால் நமக்கு தான் என்ன செய்யலை, தெரியலை. ஹல்லேலூயா. என் பிரச்சனைக்கான வழி, ஏன் எரிகோவுக்கான வழி ஏற்கனவே உண்டாயிருச்சு, ஆனால் என் கண்ணுக்கு தான் அது மறைஞ்சிருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. உங்கள் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஏன் என்னுடைய எரிகோவுக்கு ஆன வழி ஏற்கனவே திறந்தாச்சு, ஆனால் என் கண்ணுக்கு தான் அது மறைஞ்சிருக்கு. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா நம்மளுக்கு அந்த வழி மறைக்கப்பட்டிருக்கு? ஏன் தெரியுமா நிறைய நேரங்களில் ஆண்டவர் நம்மளுக்கு அந்த வழிகளை சொல்லி தரதில்லை? அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். சரியா? முதலாவதாக, கர்த்தருடைய வழிகளும் அவருடைய நினைவுகளும் நம்முடைய கற்பனைக்கு அடங்காதவை, நம்முடைய கற்பனைக்கு எட்டாதவைகள். நம்ம என்னதான் பிளான் பண்ணாலும், நம்ம என்னதான் யோசிச்சு பார்த்தாலும், ஹல்லேலூயா, அந்த பிளான். இப்போ பாருங்க, அந்த செங்கடலுக்கு முன்னாடி இஸ்ரவேல் ஜனங்கள் நிற்கும்போது அவங்க என்ன பிளான் பண்ணியிருப்பாங்க? கொஞ்சம் வாய் திறந்து பேசுங்க. செங்கடலுக்கு முன்னாடி நிற்கிறாங்க, பின்னாடி பார்வோன் சேனை. என்ன பிளான் பண்ணியிருப்பாங்க? சூப்பர். அவங்கக்கிட்ட என்ன செஞ்சிடலாம்? இவ்வளோ நாள் வேலை செஞ்சுருக்கோம்ல, கொஞ்சம் இறக்கம் இருக்காதா? எப்பா எங்களை ஒன்று செஞ்சிடாத, உங்ககிட்ட சரண்டர் ஆயிரும் சொன்னா ஓகே சொல்லி நம்மளை மறுபடியுமா அதை வச்சு அட்லீஸ்ட் நம்ம உயிரை காப்பாற்றிக்கலாமே அப்படின்னு நினச்சிருப்பாங்க. அப்படி தானே? வேற கொஞ்சம் தைரியசாலிகள்லாம் அப்படிலாம் அடிமையாலாம் இருக்க முடியாது, நான் என்ன செய்வேன், யுத்தம் பண்ணுவேன் அப்படின்னு என்ன செஞ்சுருக்கலாம், அவனா நானான்னு பார்த்துடலாம். இப்படி தான் நம்ம என்ன செய்வோம், பல யோசனைகள். அதில் இந்த மாதிரி செய்கிறதுக்கு தான் யோசிப்போமே தவிர, யாராவது கடலில் ரோடு உருவாகும் நினைப்பாங்களா? நம்ம நினைப்போமா? இன்னைக்கு நம்மளுக்கு தெரியுது, ஏன்னா ஏற்கனவே ஆண்டவர் செஞ்சுட்டதுனால ஆண்டவர் இப்படி செய்வார்னு தெரியுது. ஆனால் அந்த சூழ்நிலையில் யாராவது யோசிச்சாரு பார்க்க முடியுமா? முடியவே முடியாது. இதுதான் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. இதுதான் நம்முடைய ஆண்டவர். ஆமென். நம்ம நினைக்கிறதற்கும் வேண்டி கொள்கிறதற்கும் மிகவும் அதிகமாய், நம்ம நினைத்திராத வழிகளில், நம்முடைய கற்பனைக்கு எட்டாத வழிகளில், ஹல்லேலூயா, வழியை உண்டு பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. வழியை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். அவருடைய ஸ்கெட்செல்லாம் பயங்கர ஸ்கெட்சு. ஆமென். நம்ம போடுற ஸ்கெட்சு மாதிரிலாம் இல்லை. எந்த என்ஜினியரும் போட முடியாத பிளானாக்கும் அவர் கையில் இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55வது அதிகாரம் அதனுடைய 8-9 வசனங்களை வாசிப்போம். ஏசாயா 55 அதனுடைய 8-9 வசனங்களை. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்கிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கு. புரியுது அவங்களுக்கு?
சரி, இங்கே இருக்க எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின், சரியா? யார் சொல்கிறீங்களோ அவங்களுக்கு பெரிய கிஃப்ட். ஓகே, சரியா? சரி, பூமிக்கும் வானத்துக்கும் எவ்வளோ ஹைட்டு? அட, நேற்று தானே ஐன்ஸ்டீன் கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காரு, சொல்லுங்க. இல்லை, எந்த ஐன்ஸ்டீன் வந்தாலும் கண்டுபிடிக்க முடியாது. ஆமே, எந்த நியூட்டன் வந்தாலும் என்ன செய்ய முடியாது? கண்டுபிடிக்க முடியும். என்ன பெரிய சயின்டிஸ்ட் வந்தாலும் என்ன செய்ய முடியாது? கண்டுபிடிக்கவே முடியாது. யார் இன்னும் எத்தனை வருஷங்களாக முயற்சி பண்ணாலும், எத்தனை நவீனமாக உலகம் மாறினாலும் பூமிக்கும் வானத்துக்கும் இருக்கிற உயரத்தை அளக்கவே முடியாது. அது எவ்வளவு உண்மையோ அதே போல நம்ம மேலே கர்த்தர் வைத்திருக்கிற நினைவுகள், நமக்காக ஆண்டவர் போட்டு வச்சிருக்கிற ஸ்கெட்சு அவ்வளோ பெருசு. ஆமே, ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே வயிற்றில் இருக்கும்போதே நம்ம என்ன செஞ்சிடறோம்? அதுக்கு பேர் யோசிச்சிடுறோம். ஆமே, என்ன பேர்? பையன் பிறந்தா இது, பொண்ணு பிறந்தா, வெளிநாட்டிலலாம் என்ன ஜெண்டர்னு சொல்லிடுவாங்க, அதனால் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. நம்ம ஊரில் அதை சொல்ல மாட்டாங்க. அதனால் பையனுக்குனா இந்த பேர், பொண்ணுக்குனா இந்த பேர், அப்புறம் அதோட ஸ்டாப் பண்ணிடுவோமா? என் பிள்ளைய எப்படி வச்சுருக்கணும் தெரியுமா, எந்த ஸ்கூலில் படிக்க வைக்கணும் தெரியுமா, எல்லாம் இப்போவே அப்படி தானே? ஆமாம், கோபிக்கு இப்போ தான் பிள்ளை பிறந்திருக்கு. ஆனால் கோபிக்கு இப்போவே மனசில் என்ன உருவாயிரும்? எந்த ஸ்கூலுக்கு பையனுக்கு யூனிஃபார்ம் போட்டு கற்பனையே பண்ணி என்ன செஞ்சிருவார். எல்லாரும் அப்படி தான். ஆமே, ஹல்லேலூயா. யூனிஃபார்ம், அது ஸ்கூல் மட்டுமா, காலேஜும் இப்போவே என்ன செஞ்சிருவோம்? ஆமாம், கற்பனையில் வந்துடுவோம். ஆமாம், என் பையன் எப்படி படிப்பானே எனக்கு தெரியாது, ஆனால் நான் என்ன கற்பனை பண்ணிடுவேன்? நம்மளே இவ்வளோ கற்பனை பண்ணோன்னா, ஹல்லேலூயா. உலக தோற்றத்துக்கு முன்பதாக நம்ம முன்குறித்தார்ல, ஹல்லேலூயா. அவருடைய சாயலை சிருஷ்டித்தார்ல, அவர் நம்ம மேலே வைத்திருக்கிற பிளான் எல்லாம் நீங்களும் நானும் நினைக்கிற மாதிரி சின்ன பிளான் எல்லாம் கிடையாதுங்க. நம்ம குறித்து வைத்திருக்கிற பிளான், நம்மளை குறித்து வைத்திருக்கிற திட்டம் எல்லாம் ரொம்ப சின்னது, ரொம்ப சின்னது. ஆண்டவர் ஏன் அந்த பிளான்ஸை நிறைவேற்றல தெரியுமா? அது ரொம்ப சின்னது. சே, நீ இப்படி ஆசைப்படுவ. இப்போ பாருங்கள், நம்ம பிள்ளைக்கு நம்ம குவாலிட்டி வால்ஸில் பயங்கரமாக என்ன செஞ்சோம், ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோன்னு வைங்களேன். நீங்கள் பார்த்து வச்சுருக்கீங்க, சரியா? அந்த ஐஸ்கிரீமோட விலை என்னென்னா எவ்வளோ போடலாம்? ஒரு 100 ரூபா போடலாமா? ஆமாம், 100 ரூபாய்க்கு ஒரு ஐஸ்கிரீமை பார்த்து வச்சுட்டு இது என் பிள்ளைக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. உங்கள் பிள்ளை அடம் பிடிக்குது, 10 ரூபாய்க்குள்ள ஐஸ்கிரீம் தான் எனக்கு வேணும். எப்படி? 10, புரியுதா? நம்ம அடம் பிடிக்கிறதும் நம்ம நினைக்கிறதையும் ஆண்டவர் ஏன் நடத்தலைன்னா, நம்ம 10 ரூபாய் ஐஸ்கிரீமுக்கு ஆசைப்படுறோம், ஆனால் ஆண்டவர் நம்மளுக்கு 100 ரூபாய் ஐஸ்கிரீம் தர ஆசைப்படுறோம். ஆமே, ஹல்லேலூயா. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவுகளை உங்களுக்கு கொடுக்கும்படி உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிவேன். அவைகள் தீமைக்கானதல்ல, அது நன்மைக்கானது, அது சமாதானத்துக்கானது. ஹல்லேலூயா. ஓ மேலே நீ வைத்திருக்கிற நினைவுகளை விட ஓ மேலே நான் வைத்திருக்கிற நினைவுகள் ரொம்ப அதிகம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை உன்னால் புரிஞ்சிக்க முடியாது, அதனால் உனக்கு தெரியாமலே இருக்கட்டும். நிறைய நேரங்களில் நம்ம பிள்ளைங்க அவங்களுக்கு புரிகிறதுக்கு அப்பாற்பட்ட மாதிரி கொஸ்டின் கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? இப்போ உனக்கு புரியாது, இன்னும் கொஞ்சம் வளரணும், இப்போ நான் உனக்கு சொல்லி தந்தால் ரொம்ப குழம்பிடுவேன், அதனால் இப்போ உனக்கு தெரியாமலே இருக்கட்டும். சொல்கிறோமா? இன்னைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட அதை தான் சொல்கிறார். ஆமே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேல் சொல்கிறாங்களாம், ஆராதனை வேளையில் கர்த்தர் பிரத்யட்சமாக பேசினார். இஸ்ரவேல் சொல்கிறாங்களாம், என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று. நான் உடனே என் மொபைலில் தான் அதை எடுத்து வச்சேன், அந்த வசனங்களை உங்களுக்கு வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். யாக்கோபே, இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்வானே. நானும் கேட்டு பார்க்குறேன், ஆண்டவர் என் மேலே இறக்கமே வைக்கல, ஆண்டவர் அவருடைய வழி எனக்கு தெரிவிக்கவே இல்லை, என்னுடைய காரியம் கர்த்தருக்கு மறைவாயிட்டுன்னு சொல்றியா?
ஆண்டவர் பதில சொல்றார், குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பதாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே உங்கள் வழி எனக்கு தெரியாமலே இருக்கட்டும். ஒரு ஜெபமாகவே செய்வோமே. எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே நான் இவ்வளோ நாள் கேட்டேன், ஏன் என் வழியை மறைச்சி வச்சுருக்கீங்க? ஏன் உங்கள் வழியை எனக்கு தெரிவிக்கவே மாட்டேங்கிறீங்க? நீங்கள் செய்வீங்கன்னு சொல்கிறீங்க, ஆனால் எப்படி செய்வீங்கன்னு எனக்கு சொல்லவே இல்லையே. ஒரு அடையாளத்தையும் நான் பார்க்கவே இல்லையே ஆண்டவரே அப்படின்னு நான் உங்ககிட்ட குவெஸ்டின் கேட்டுகிட்டே இருந்தேன்ப்பா. ஆனால் இன்னைக்கு நான் என்னை ஒரு குருடனாக உங்களுடைய கையில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே உம்முடைய வழி எனக்கு தெரியாமலே இருக்கட்டும். நீங்கள் நடத்துகிற பாதை என்னன்னு தெரியாமலே நான் உங்களை முழுமையாக விசுவாசித்து நடப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் என்ன எனக்கு தெரியாத பாதையில் என்னை நடத்தினாலும் சரி, என்னை அறியாத வழியில் நான் அறியாத வழியில் என்னை நடத்தினாலும் சரி, நான் உங்களை நம்பி வருவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீசஸ். அப்போ முதலாவதாக ஆண்டவருடைய வழி நமக்கு ஏன் மறைவாக இருக்குன்னா, நம்மளால் அதை புரிஞ்சிக்க முடியாது, அது ரொம்ப பெருசு. அதனால ஆண்டவர் நம்மளுக்கு மறைச்சு வச்சிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டாவதாக ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை தந்துடுவார், ப்ராமிஸை தந்துடுவார். ஆனால் ப்ராசஸை ரிவீல் பண்ணவே மாட்டார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளுக்கு நிறைய வாக்குத்தத்தங்களை தந்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நம்மளுக்கு நல்லா விசுவாசிக்கிறோம், நமக்கு நல்லா தெரியும் அதெல்லாம் நடக்கும்னு தெரியும். ஆனால் நம்ம பிரச்சனையெல்லாம் என்னென்னா, எப்படி நடக்கும்னு சொல்லியிருந்தா அதெல்லாம் நடக்கும்போது ஓகே இதெல்லாம் நடக்குது, அப்போ டிக் டிக் எப்படி, ஆமாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆண்டவர் கொண்டு போயிட்டே இருக்கா. இதெல்லாம் நடக்குதா, ஓகே இது டிக் பண்ணிடுங்க, இந்த ஸ்டெப் நடந்தாச்சு, இனி அடுத்த ஸ்டெப்பு இது நடக்கணும் அப்படின்னா தைரியமாக இருப்பேன். ஆனால் நம்ம ஆண்டவருடைய பியூட்டியே என்ன தெரியுமா, ப்ராமிஸை தந்துடுவார், ஆனால் ப்ராசஸை சொல்ல மாட்டார். வாக்குத்தத்தத்தை தந்துடுவார், ஆனால் அந்த வாக்குத்தத்தை நிறைவேறுகிறதுக்கான வழியே சொல்லவே மாட்டார். ஏன் தெரியுமா, நம்ம முழுமையாக அவரை விசுவாசிக்கணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு வானத்து நட்சத்திரங்களை போல ஹல்லேலூயா சந்ததியை பெருக பண்ணுவேன்னு சொன்னார். எப்படின்னு தெரியாது, ஆனால் எப்படியும் நடக்கும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டும் ஆண்டவர் அந்த இடத்துல நீ கானானுக்கு போகணும்னு சொல்லிட்டார். கானானுக்கு உன்னை கொண்டு போக போகிறேன், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு போக போகிறேன்னு சொல்லிட்டார். ஆனால் ஆண்டவர் அந்த வழியை சொல்லியிருந்தாருன்னு வைங்களேன், இப்படி செங்கடல்னு ஒன்று உங்களுக்கு முன்னாடி வரும், பின்னாடி பார்வன் துரத்துவான், முன்னாடி என்ன இருக்கும், கடல். எவனாவது கிளம்பியிருப்பான்? யாராவது கிளம்பியிருப்பாங்க? அங்கே போய் சாகிறதுக்கு நான் இங்கேயே செத்து போகிறேன்னு சொல்லியிருப்பான். அப்படி தானே? அங்கே அந்த ஸ்பாட்டில் வச்சு எதானே சொன்னாங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஏன் நம்மளுக்கு ஆண்டவர் சொல்கிறதில்ல தெரியுமா, வழியை சொன்னார்னா நம்ம வாக்குத்தத்தத்தின் பாதையில் நடக்கவே மாட்டோம். ஆமென், ஹல்லேலூயா. அழகாக ஒரு கமெண்ட்ரியில் நான் வாசித்து ரொம்ப நாள் முன்னாடி வாசித்தேன், ஆனால் அது எனக்கு மறக்கவே இல்லை. இது யார் அப்படின்னு சொல்லி பேரை மறந்துட்டேன். ஆனால் அவங்க அழகாக சொல்லியிருந்தாங்க, இந்த காலடி வசனத்தை வச்சு ஆண்டவர் ஏன் அவங்களுக்கு இந்த காலடியை வைக்காமல் போனார் அப்படின்னு சொன்னால், நம்ம என்ன செஞ்சிருவோமா, மறுபடி வந்துடுவோமா. எப்படி, நம்ம வாக்குத்தத்தத்தின் பாதையில் ரொம்ப போராட்டத்தை சந்திக்க வேண்டியது வரும். அப்படி தானே? செங்கடல் வரும், பார்வோன் வருவான், அதுக்கப்புறமும் முடிஞ்சிச்சா, யோர்தான் வரும், கடைசி வரைக்கும் போராட்டம் இருந்துகிட்டே இருக்கும். இவன் போகிற இடத்துலலாம் உள்ள ராஜா எல்லாம் யுத்தத்துக்கு வருவான். ஆமாம், ஒருத்தனை என்ன செய்ய மாட்டான், அவங்க ஊர் வழியாக போகிறதுக்கு சம்மதிக்க மாட்டான். இப்படி எல்லாம் பயங்கரமான யுத்தங்கள் வரும்போதெல்லாம் இவன் என்ன செஞ்சிருவான், பேசாமல் எகிப்துக்கே போயிடுவோம் அப்படின்னு இவன் பின்னோக்கி போயிடக்கூடாது. ஆமாம், அதனால ஆண்டவர் என்ன செஞ்சாராம், காலடிகளை அழிச்சிட்டாராம், தெரியப்படாமலே போயிடுச்சு. ஆமென், ஹல்லேலூயா. இவங்க போனதுக்கு அப்புறம் மூடின செங்கடல் இன்னைக்கு வரைக்கும் திறக்கலை. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, செங்கடல் ஆனாலும் ஹல்லேலூயா உனக்கு முன்னாடி தான் திறக்கும். ஆண்டவருடைய ஜனம் வந்தால் தான் திறக்கும். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் அது செங்கடலாக தான் இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. உலகத்தான் சொல்லுவான்,
ஏன்? அது செங்கடல், அதெல்லாம் திறக்கவே செய்யாதுன்னு சொல்லுவான். நீ நம்பாத, ஏன்னா நீ தேவனுடைய ஜனம், நீ தேவனுடைய பிள்ளை, நீ போனா திறக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்குன்னு வார்த்தை இருக்கா? வார்த்தை இருக்கா? நம்ம பாடினோம்ல, நீ சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும், என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீர். நீ சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும், என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீர். ஏன்னா எனக்கு பைபிளில் ஆண்டவருக்கு நிறைய நாமங்கள் இருக்குது. ஆண்டவரை நிறைய விதமாக நம்ம சொல்லுவோம்ல. கர்த்தர் பெரியவர் சொல்லுவோம், கர்த்தர் வல்லவர் சொல்லுவோம், கர்த்தர் உன்னதமானவர் சொல்லுவோம், நிறைய சொல்லுவோம். எனக்கு ரொம்ப பிடிச்ச டேர்ம் என்னன்னா, அவர் உண்மை உள்ளவர். ஆமே, ஹல்லேலூயா. ஒரு நாளும் அந்த உண்மையிலேருந்து பிசகாதவர். ஹல்லேலூயா. அவர் ஒன்று சொல்லிட்டார்னா சொன்னது தான். ஆமே, அதை யாராலையும் மாற்ற முடியாது. அவர் ஒரு நாளும் அதுலேருந்து மனஸ்தாபப்பட்டு பின் திரும்புகிறதே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம உண்மை இல்லாதவங்களா இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவர். ஆமே, ஹல்லேலூயா. அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் நடத்துகிறார். ஆமே, ஹல்லேலூயா. மூன்றாவதாக ஆண்டவர் நம்மளை விசுவாசத்தில் வளர்த்த வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கானா ஒரு கல்யாண வீட்டில் ஆண்டவர் அற்புதம் செஞ்சார். நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும், அப்படி தானே? ஆண்டவர் நினச்சிருந்தா என்ன செஞ்சுருக்கலாம்? இப்படி வந்து சொல்கிறாங்க, திராட்சரசம் குறைஞ்சி போச்சுன்னு சொல்கிறாங்க, அப்படி தானே? ஆண்டவர் நினச்சிருந்தா இங்கேருந்தே ஒரு கட்டளை, பாத்திரத்துலலாம் திராட்சரசம் உண்டாவதாக அப்படின்னு சொல்லியிருந்தா உண்டாயிருக்குமா இல்லையா? உண்டாயிருக்கும். சரி, கீழ்ப்படிஞ்சு தண்ணியை கொண்டு வந்தாங்கல்ல, அப்போவாது ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கலாம்? எப்போ தண்ணியெல்லாம் இங்கே கொண்டு வாங்க, நான் கை வச்சு தொட்டு திராட்சரசமாக ஆக்கிடுறேன், நீங்கள் போய் சர்வ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கலாம். அப்போவும் அற்புதம் நடந்திருக்குமா? நடந்திருக்காரா? நடந்திருக்கும். ஆனால் ஆண்டவர் இந்த எந்த வழியிலையுமே செய்யலை. போ, தண்ணியை தானே கொண்டு போகிற, போய் ஊற்று, அது திராட்சரசமாக மாறும். ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்லுகிறதெல்லாம் இதுதான். உனக்காக வழியை திறக்கிற நான் இருக்கும்போது, உனக்காக திரண்ட தண்ணீர்களிலே, வலிய சமுத்திரத்தில் வழியை திறக்கிற நான் இருக்கும்போது என்ன நம்பி வா, விசுவாசத்தோடு ஓடு. ஹல்லேலூயா. அது இப்போ உனக்கு முன்பதாக ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கும், அது தண்ணியாக தான் இருக்கும். ஆனால் நீ விசுவாசத்தோடு அதை செய்யும் போது திராட்சரசமாக மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஆண்டவர் ஏன் நம்மளுக்கு வழி சொல்கிறதில்லை அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் நம்மளை புடமிடுகிறார். ஹல்லேலூயா. ஏன் நம்மளை இந்த வழியில் நடத்துகிறார் அப்படின்னு சொன்னால், கர்த்தர் நம்மை புடமிடுகிறார். ஹல்லேலூயா. யோசேப்பை குறித்து வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புடமிடும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அந்த ப்ராசஸ் யாருமே விரும்ப மாட்டோம். ஆனால் புடமிட்டு முடிச்சதுக்கப்புறம் தங்கம் ஜொலிக்கும் போது தான் அதுக்கு வேல்யூவே. ஆமே, ஹல்லேலூயா. தங்கம் ரொம்ப மங்கி போய் இருந்துச்சுன்னா, இது தங்கமா இல்லை அப்படி தானே கேட்பாங்க. இது ஒரிஜினலா இல்லை ஃபேக்கா தெரியலையே அப்படின்னு சொல்லுவாங்க. பழைய தங்கம் வீட்டில் இருந்தால் கூட ஒரு கல்யாணத்துக்கு போடணுன்னா என்ன செய்வாங்க? போய் அப்படி தானே, அப்படி தானே? ஆண்டவர் நம்மளை அப்படி நிறுத்தணும்னு விரும்புகிறார், வேல்யூபிளாக நிறுத்தணும்னு விரும்புகிறார், மதிப்பு மிக்கதாக நிறுத்தணும்னு விரும்புகிறார். ஆண்டோடைய வழிக்கு உங்களை ஒப்பு கொடுங்க, ஆண்டவர் புடமிடுகிறதற்கு ஒப்பு கொடுங்க, ஆண்டவர் பொன்னாக விளங்க செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்பயுமே செங்கடல், இப்போ தேவஜனம் வராங்கன்னு ஆண்டவருக்கு தெரியும், நடத்திட்டு வர்றதே அவர் தானே. ஆமே, பின்னாடி பார்வன் வராங்கன்னு ஆண்டவருக்கு தெரியும், பிள்ளைங்க பயப்படுவாங்கன்னு ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் நினச்சிருந்தா என்ன செஞ்சுருக்கலாம்? இஸ்ரவேல் ஜனங்கள் வர்றதுக்கு முன்னாடியே அந்த செங்கடலை ஒன்று தான் அப்போவே சொன்னேன் இல்லை, தள்ளிப்போ செஞ்சுருக்கலாமா? செஞ்சுருக்கலாமா? இல்லைன்னா அந்த செங்கடலை சுற்றி போகும்படி ஏதாவது வழியை உண்டு பண்ணியிருக்கலாமா? உண்டு பண்ணியிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அதுக்கு உள்ளே தான் போக வச்சார். ஆமே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
செங்கடலை தவிர்த்து போகிற மாதிரி சூழ்நிலையை ஆண்டவர் உருவாக்கி இருக்கலாம். இல்லை இல்லை இல்லை, நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் செங்கடல் போல சூழ்நிலையில் போக வைக்கிறார் அப்படின்னு சொன்னால் நம்முடைய விசுவாசத்தை கனப்படுத்துகிறதற்கு, நம்முடைய விசுவாசத்தை ஹல்லேலூயா உறுதியாக்குகிறதற்கு, நமக்கு ஒரு பாடத்தை கற்று தருவதற்கு கற்ற தடைகளை தகர்க்கிறவர், எனக்கு முன்பராக செல்லுகிறவர் யார் தெரியுமா? அவர் தடைகளை தகர்க்கிறவர். The one who breaks the obstacles. Amen. Hallelujah. நம்ம போன வாரமே கேட்டோம் இல்லையா? பாஸ்டர் அழகா சொன்னாங்க, வழியை உண்டு பண்ணுகிறவங்க முன்பதாக தான் போவாங்க. ஆமென். நம்ம ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் இல்லை, எவ்வளோ நல்லவர் இல்லை, அப்படி தானே? நீ போ நான் வரேன் அப்படின்னு இல்லை, நீ போ நான் வரேன்னு இல்லை, நான் போகிறேன் நீ என் பின்னாடி வா. ஆமே, நான் உனக்காக பாதைகளை செவ்வாய் பண்ணுகிறேன், நீ வா பின்னாடி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்பவுமே தம்முடைய ஜனத்திற்கு முன்பதாக நடந்து செல்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் நினைச்சாங்க அந்த செங்கடல் தான் என்னுடைய முற்றுப்புள்ளின்னு நினைச்சாங்க. ஆமே, இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலுக்கு முன்னாடி நிற்கும் போது சொன்னாங்க, இதோடு என் கதை முடிஞ்சு. முன்னாடி போனாலும் சாவு, பின்னாடி போனாலும் சாவு. முன்னாடி போனால் செங்கடல் விழுங்கும், பின்னாடி போனால் பார்வோன் கொன்னுருவான். ஆமே, ஹல்லேலூயா. இதோட என் வாழ்க்கை முடிஞ்சு, இதோட எனக்கு டெட் எண்ட். சில நேரங்களில் தேவ பிள்ளைகள், ஏன் நானும் கூட அந்த பாதை வழியாக போயிருக்கேன், ஒரு சின்ன பலவீனம் வந்த உடனே நம்ம ஆண்டவர் நம்மளை எவ்வளோ அழகாக நடத்திட்டு எல்லாமே மறந்துடும். உடனே நம்ம அதுக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சிருவோம். அப்படி தானே? அப்படி தானே? முடிஞ்சு. அதுவும் டாக்டர் சொல்லிட்டா எல்லாமே முடிஞ்சு, உலகமே தலைகீழா போயிருச்சு, அவ்வளோதான். வானமே அகன்று போயிருச்சு, பூமி கவிழ்ந்தாச்சு, இனி அவ்வளோதான், முடிஞ்சு. ஆமே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் நினைச்சாங்க அது எனக்கு முற்றுப்புள்ளின்னு நினைச்சாங்க. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் அதை அவங்களுக்கு டெட் எண்டாக பார்த்தாங்க, அதை முடிவாக பார்த்தாங்க. ஆனால் ஆண்டவர் எப்படி பார்த்தா தெரியுமா? அதுதான் உனக்கான வாசல். ஆமே, அதுதான் உனக்கான பிகினிங். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போன வாரம் கூட பாஸ்டர் சொன்னாங்கல்ல, நம்ம ஃபுல் ஸ்டாப் வைக்கிற இடத்துல ஆண்டவர் என்ன செய்வார்? நான் என்னத்தம்மா சொல்லுவேன், ஃபுல் ஸ்டாப்க்கு அடுத்து என்னங்க வரும்? ஃபுல் ஸ்டாப்க்கு அடுத்து எழுதணும்னா என்ன வரும்? ஒரு நியூ பிகினிங். ஆமே, ஹல்லேலூயா. தொடர்ச்சி மாத்திரமல்ல, ஹல்லேலூயா. நான் ஃபுல் ஸ்டாப் வச்ச இடத்துல ஆண்டவர் இன்னொரு சென்டென்ஸை உருவாக்குகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் தெரியல, ஆண்டவர் இந்த வார்த்தையை பேசும்படியாக வைக்கிறார். தேவ ஜனமே, என் வாழ்க்கை இதோட முடிஞ்சிச்சு, எனக்குள்ள இந்த பிரச்சனைக்கு முடிவே கிடையாது, இதோட முடிஞ்சிச்சு. நான் ஆசைப்பட்ட காரியம் இதோட முடிஞ்சிச்சு, நான் பிரயாசப்பட்ட காரியம் இதோட முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறியா? கர்த்தர் உன்னை பார்த்து இந்த காலை வேளையில தீர்க்க தரிசனமான வார்த்தையை தருகிறார். ஹல்லேலூயா. இது உனக்கு முடிவல்ல, இது உனக்கு ஒரு முடிவல்ல, ஒரு புதிய துவக்கம், ஒரு புதிய துவக்கம், ஒரு புதிய வழி உன்னுடைய வாழ்க்கையில உண்டாகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ ஃபுல் ஸ்டாப் வச்சிருக்கலாம், ஆனா நான் புதிய சென்டென்ஸையே உருவாக்குறேன். ஆமே, நீ ஃபுல் ஸ்டாப் வச்ச இடத்துல இருந்து நான் ஒரு புதிய சென்டென்ஸையே உருவாக்குறேன். ஆமே, ஆமே. இட்ஸ் a new beginning, new beginning. இன்னொரு காரியம், நாங்கள் வெள்ளிக்கிழமை இதை குறித்து அதிகமாக தியானித்தோம், நிறைய பேர் இருந்தீங்க, அதனால நான் அதை ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிட்டு போகிறேன். நமக்கு ஏன் ஆண்டவருடைய வழி புரியலை, அது ஏன் நமக்கு தெரியல அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் எல்லாத்தையுமே புதுசு புதுசாக தான் செய்வார். ஆமென். அந்த வசனத்தை வாசிங்களே, ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 43வது அதிகாரம். சொல்லுங்க. புதிய காரியம், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். 19வது வசனமா? இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே, இதுதான் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் எங்க வழியை உண்டு பண்ணுவார்? வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் தெரியுமா? ஏன்னா ஹல்லேலூயா, நம்ம இருக்கிறத வச்சு யோசிப்போம். நம்ம இருக்கிறத வச்சு யோசிப்போம். இப்போ கொடைக்கானல்ல நம்மளுக்கு நிறைய இடத்துக்கு வழியே இருக்காது, அப்படி தானே? அப்போது இந்த பாதையில் நம்ம போகணும், இந்த இடத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னு சொன்னால், சில அழகான சீனிக் வியூஸ்க்கெல்லாம் நம்ம போகணும் அப்படின்னு சொன்னால், நம்ம ஏற்கனவே என்ன செஞ்சுருவோம்? வழி இருக்கான்னு பார்த்துட்டு தான் என்ன செய்வோம்? போவோம் இல்லையா? ஏதாவது வழி, இந்த வழியில் ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சாலே நம்ம என்ன செய்ய மாட்டோம்? போக மாட்டோம். இல்லை வழியை உண்டு பண்ணுவோம், அப்படி தானே? சில இடத்துல வழியே உண்டு பண்ணவே முடியாது. அப்போ நம்ம என்ன செஞ்சிடுவோம்? முடியாது அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனால் ஏன் தெரியுமா? ஆண்டவர் என்னால் முடியாத காரியம் ஒன்று உண்டோன்னு கேட்டார். ஏன் தெரியுமா? ஏன் அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம மனுஷங்க உருவாக்குன ஏதோ ஒரு வழியில் நடக்கிறவங்க. ஆனால் என்னுடைய தேவன், நான் ஆராதிக்கிற என் தேவன் எனக்காக புதிய வழியை உண்டு பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. அது எந்த இடமானாலும் சரி, ஆண்டவருக்கு அது மேட்ரே இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. அது எந்த வழியானாலும் ஆண்டவருக்கு தெரியாது. யோபு தைரியமாக ஒப்பு கொடுத்தார். ஆமென். நான் போகும் வழியே அவர் அறிவார். எனக்கு தெரியல, என்னால் ஒன்றுமே புரிஞ்சிக்க முடியல. ஏன் எனக்கு இந்த பாதைன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், எனக்கு தெரியலனாலும் என் அப்பாவுக்கு தெரியும். நான் ஆராதிக்கிற ஏசப்பாவுக்கு தெரியும். நான் போகிற வழியை அவர் அறிவா, நான் போகிற வழியை அவர் அறிவா. என் சரீரத்தில் என்ன பலவீனம் எனக்கு தெரியாது, ஏன் என் வாசல் திறக்க மாட்டேங்குது எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று தெரியும், ஹல்லேலூயா, நான் போகிற பாதையை அவர் அறிவா, நான் போகிற வழியை அவர் அறிவார், அவர் அறிவார். யோபுக்கு கடைசி வரைக்கும் எந்த क्वेश्चनக்கும் ஆன்சர் கிடையாது. கடைசியில் ஆண்டவர் வந்து பேசும்போது கூட யோபுடைய கேள்விக்கு ஏதாவது பதில் சொன்னாரா? திருப்பி क्वेश्चन தான் கேட்டார், அப்படிதானே? யோசிச்சு பாருங்க. யோபு கிட்டத்தட்ட 3வது அதிகாரத்திலேருந்தே புலம்ப ஆரம்பிக்கிறார். தான் பிறந்த நாளை சபிக்கிறார். ஒரு கட்டத்தில் எனக்காக ஆண்டவர்கிட்ட யாராவது போய் பேசி ஏன் எனக்கு இந்த பாடுன்னு சொல்றதுக்கு ஒரு மீடியேட்டர், ஒரு மத்தியஸ்தர் இருந்து கேட்டு சொன்னாவாது நல்லா இருக்குமே. எவ்வளோ பெரிய புலம்பல்ல. ஆறுதல் சொன்ன வந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ன சொல்கிறாங்க? நீ தப்பு பண்ணியிருப்ப, உன் பிள்ளைங்க பாவியாக இருந்திருப்பாங்க, அதனால செத்து போயிட்டாங்க. இப்படி எல்லாம் சொல்லும்போது, ஆண்டவரே நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கவே இல்லையா? இதெல்லாம் உங்களுக்கு உங்ககிட்ட வந்து 8 தான், நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்களா? உங்கள் பிள்ளை நான் இவ்வளோ கஷ்டப்படுறேனே, இதை நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறீங்களா? யார் ஏதாவது ஒரு பதில் சொல்லுங்க ஆண்டவரே. ஆண்டவர் பதிலே சொல்ல. ஆனாலும் யோபு சொல்கிறாரு, நான் போகும் வழி அவர் அறிவார். இப்போ எனக்கு தெரியும், அவர் என்னை ரிஃபைன் பண்ணிட்டு இருக்கிறார், அவர் என்னை புடமிட்டு கொண்டே இருக்கிறார். அதே வசனத்தில் தான் பின்பகுதி சொல்லுது, அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் நடத்துகிற பாதை புரியலைனாலும் நம்புங்க, ஆண்டவர் நடத்துகிற வழி உங்களுக்கு தெரியலைனாலும் நம்புங்க, அவருடைய காலடி தெரியாமல் போனாலும் அவரை நம்புங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு கற்பனை உலகத்துக்கு நம்ம போயிட்டு வருவோமா? ஆமாம். தூங்கிட்டு இருக்கவங்களா ஒரு அலையிலையோ சொல்லுங்க. சரி, விழிப்பாக இருக்கீங்களா? சரி, இப்போ நீங்கள் வந்து நம்ம ஊருக்கு புரிகிற மாதிரி சொன்னால் இன்னும் நல்லா இருக்கும்ல. பயங்கர ஃபாக், சரியா? மிஸ்ட்டு, பயங்கரமான மிஸ்ட்டு, சரியா? ஒருத்தர் முகம் ஒருத்தருக்கு தெரியாத அளவுக்கு அப்படி ஒரு மிஸ்ட்டு. அந்த நேரத்தில் நான் எங்கே போய் மாட்டிட்டேன் அப்படி நானா உங்களை நினச்சிக்கணும். நீங்கள் எங்கே போய் மாட்டிட்டீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு இந்த ஒத்தையடி பாதைன்னு சொல்லுவாங்கள்ல, ஆமாம், அவ்வளோ குறுகலான இடத்துல இந்த சைடு கால் வச்சா, ஆமாம், அங்கே ஒரு ஏரி இருக்குன்னு வச்சுக்கோமே, ஆமாம், விழுந்துடுவேன். இந்த சைடு கால் வச்சா அதே மாதிரி ஏதோ பள்ளத்தாக்கு, ஆமாம், விழுந்துடுவேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ரெண்டு சைடும் ஆபத்து இருக்கு. ஒத்தையடி பாறை, முன்னாடி கண்ணும் தெரியலை, சரியா? திடீர்னு உங்களை மீட்கும்படியா மீட்பு படை வந்துட்டாங்க. யாரு?
மீட்பு பட வந்துட்டாங்க. சொல்றாங்க, பயப்படாதீங்க, உங்களை காப்பாற்ற நாங்கள் வந்துட்டோம், தைரியமா நான் சொல்ற மாதிரி வாங்க. எப்படி சொல்றாங்க? நான் தைரியமா நான் சொல்ற மாதிரி வாங்க. நான் முன்னாடி வாங்கன்னு சொன்னா ஒரு ஸ்டெப் முன்னாடி வாங்க, நான் பின்னாடி போங்கன்னு சொன்னா ஒரு ஸ்டெப் பின்னாடி போகணும், நான் வலது பக்கம் ஒரு காலை வைங்கன்னு சொன்னா வைக்கணும். இப்படி சொல்ற எல்லாத்துக்கும் நம்ம கீழ்ப்படிவோமா மாட்டோமா? கீழ்ப்படிவோம் இல்லை? ஆனா நிறைய நேரத்துல ஒரு மனுஷனுக்கு நம்ம கீழ்ப்படுகிறது, ஒரு மனுஷன் மேல வைக்கிற நம்பிக்கையை கூட ஆண்டவர் மேல நம்ம வைக்கிறதே இல்லை. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மீட்பு படைக்க மேல நம்ம வைக்கிற நம்பிக்கை நம்ம மீட்பர் மேல வைக்கிறதே இல்லை, நம்மளை ரட்சிக்கிற தேவன் மேல நம்ம வைக்கிறதே இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டோடைய வழி தெரியலைனாலும் நம்புங்க, ஆண்டோடைய வழி புரியலைனாலும் நம்புங்க, அவர் கரை சேர்த்துடுவார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கப்பல் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துடும். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, யோசேப்புடைய வாழ்க்கையில இதுதான் நடந்துச்சு. நம்ம ஏற்கனவே ஆராதனையிலே கேட்டோம் இல்லையா? எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடியே அவருக்கான தரிசனம் வெளிப்படுத்தப்பட்டது, அவருக்கான திட்டம் வெளிப்படுத்தப்பட்டது. நம்மனா என்ன செய்வோம்? வாவ், இதெல்லாம் எப்படி நடந்தால் எவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த நேரத்தில் நடக்கிறது எல்லாம் ஆப்போசிட்டாக நடக்குது. ஆமென், ஹல்லேலூயா. வாவ், இப்போ என்னை ஆண்டவர் உயர்த்த போறான்னு நினச்சிட்டு இருக்கிற நேரத்தில் நடக்கிறது எல்லாம் அப்படியே தலைகீழா, அப்படியே ஆப்போசிட்டாக நடக்குது. யோசேப்புடைய மனநிலைமை எப்படி இருந்திருக்கும்? எப்படி இருந்திருக்கும்? அந்த குழிக்குள்ள போடப்படும் போது ஆண்டவர் அவ்வளோதான் என்னை கைவிட்டுட்டாருன்னு நினச்சிருப்பான்ல? இல்லை, ஆண்டோடைய வழி அவனுக்கு புரிஞ்சிருக்குமா? புரிஞ்சிருக்காது. ஆனா ஆண்டவருக்கு தான் தெரியும், இந்த குழியில போடப்பட்டாதான் நாளைக்கு போத்திபார் வீட்டுக்கு நீ போவ. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? அவன் அப்பா வீட்டிலே இருந்திருந்தானா எகிப்துக்கு தானியம் வாங்க அனுப்பும்போது கூட அப்பா யோசேப்பை அனுப்பியிருக்கவே மாட்டார். ஏன்னா அவ்வளோ செல்ல பையன், எகிப்துன்னு ஒன்றை யோசேப்பை பார்த்துருக்கவே முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. ஏன் இன்னைக்கு உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து ஆண்டவர் வெளியே கொண்டு வரார் தெரியுமா? உங்க கம்ஃபர்ட் ஜோன்ல நீங்க இருக்கிறது வரைக்கும் தேவனுடைய திட்டம் நிறைவேறவே முடியாது. ஹல்லேலூயா. உங்களுக்கு வசதியான வழியில, ஹல்லேலூயா, உங்களுக்கு சமாதானமான வழியில நீங்க போயிட்டு இருந்தீங்கன்னா நீங்க ஆண்டவருடைய வழியை யோசிக்கவே மாட்டீங்க. ஆண்டவருடைய திட்டம் உங்க வாழ்க்கையில இருக்கிறத பத்தி நீங்க யோசிக்கவே மாட்டீங்க. ஹல்லேலூயா. யோசேப்பு அந்த குழியில போடப்படாம இருந்திருந்தா அவன் போத்திபார் வீட்டுக்கு போயிருக்கவே முடியாது. போத்திபார் வீட்டுக்கு போய் அவன் கேரக்டரே தப்பா பேசுறாங்க. யோசேப்புக்கு அங்க நிரூபிக்க முடியாது, நான் உத்தமங்கிறத அவன் நிரூபிக்கவே முடியாது. அங்க ஒரு கேரக்டர் அசாசினேஷன், ஒரு கேரக்டர் ஃபார்மேஷன் உண்டாகுது. அப்படி உண்டாகி இருக்காட்டி அவன் சிறைச்சாலைக்கு போயிருக்கவே முடியாது. தெரியுமா? குழியில போடப்பட்டு இருக்காட்டி போத்திபார் வீட்டுக்கு போயிருக்கவே முடியாது. போத்திபார் வீட்டில் அப்படி ஒரு அவமானம் அவனுக்கு நடக்கலைன்னா போத்திபார் விட்டுருக்கவே மாட்டான். போத்திபாருக்கு ரொம்ப பிடிக்கும் யோசேப்பை. எல்லா ஒரு அடிமையை அவன் ஜனத்துக்கு மேலே கூட எஜமானா வைக்கிறான். அப்படின்னா போத்திபார் வீட்டில் அப்படி ஒரு சம்பவம் நடக்கலைன்னா யோசேப்பு சிறைச்சாலைக்கே போயிருக்க மாட்டான். இல்லை? ஆமென், ஹல்லேலூயா. யோசேப்பு சிறைச்சாலைக்கே போயிருக்கலனா அரண்மனைக்கு போயிருக்கவே மாட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, யோசேப்பு மட்டும் போத்திபார் என்ன சொல்றாரு? நீ தப்பு பண்ணிட்ட, ஆனாலும் எனக்கு நீ ரொம்ப பிடிக்கும், இவ்வளவு நாள் நீ உண்மையா இருந்தனால சரி நீ ஜெயிலுக்கெல்லாம் போக வேண்டாம், ஆனா தப்பி பொழைச்சிரு, இனி என் மூஞ்சில முழிக்காது. இப்படிலாம் அனுப்பியிருக்கலாம்ல, இப்படிலாம் அனுப்பியிருக்கலாம்ல. இப்படி அனுப்பியிருந்தா யோசேப்புடைய அட்ரஸே தெரியாம போயிருக்கோம்ல, யோசேப்புடைய முகவரியே தெரியாம போயிருக்கோம். நம்ம இன்னைக்கு விரும்புறதெல்லாம் இதுதான். சிறைச்சாலையெல்லாம் வேண்டாம் ஆண்டவரே, ஏதோ கொஞ்சம் நீ வெளியே அனுப்பிடுங்க, நான் போயிடுறேன்.
இல்லை இல்லை மகளே, நீ சிறைச்சாலைக்குள்ள போகலனா, நீ சிறைச்சாலைக்குள்ள போகலனா, நீ சிறைச்சாலை போன்ற அனுபவத்துக்குள்ள போகலனா, நான் எப்படி உனக்காக வாசல்களை திறக்க முடியும்? நான் எப்படி உனக்காக வழிகளை திறக்க முடியும்? நீ எப்படி பார்வோன் முன்னாடி நிற்க முடியும்? நீ சிறைச்சாலைக்கு போனாதான் அங்க பானபாத்திரக்காரன் வருவான். ஆமே, ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, இதோட முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்களா? பானபாத்திரக்காரன்ட்ட யோசேப்பு சொல்லிவிட்டான், நான் உனக்கு நன்மை செஞ்சேன்ல, நீ போய் பார்வோன்கிட்ட எனக்காக பேசு. அவனை மறக்க வச்சார் ஆண்டவர், அவனை மறக்க வச்சார். யோசேப்பு எத்தனை நாள் வெயிட் பண்ணியிருப்பான்ல? ஒரு நாள் வெயிட் பண்ணியிருப்பான், 2 நாள் வெயிட் பண்ணியிருப்பான், 1 வாரம் வெயிட் பண்ணியிருப்பான். எப்படி இவன் போய் சொல்லிடுவான், ராஜா நம்மளை விடுதலை ஆக்கியிருப்பாங்க. விடுதலை ஆக்கலை. ஏன் தெரியுமா? அன்னைக்கு விடுதலை ஆக்கியிருந்தா அவன் ஜெயிலேருந்து வெளியே தான் போயிருப்பான். ஆமே, ஆனா ராஜாவுடைய சொப்பனை கலைகிற ஒரு நாள் வரணும், அன்னைக்கு தான் யோசேப்பு வெளிப்படணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, கர்த்தருடைய ஆதீனத்தில், ஆண்டவருடைய திரு சித்தத்தில் உனக்கான நாள் வர வரைக்கும் சிறைச்சாலை அனுபவம் ஆனாலும் ஹல்லேலூயா, ஆண்டவரை நம்பி தைரியமா போங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கான நாள் வரும், உங்களுக்கான நாள் வரும். அது பார்வோனுடைய நித்திரை கூட கலையும். ஆமே, அதிகாரத்தில் இருக்கிறவங்களுடைய நித்திரை கூட கலையும். பார்வனுடைய நித்திரையே கலையுமானா? ஹல்லேலூயா. நமக்காக ஹல்லேலூயா, யாருக்கு நித்திரை வேணாலும் கலையும். ஹல்லேலூயா. ஒன்ன உயர்த்தணுங்கிறது கர்த்தருடைய சித்தமானா சிறைச்சாலை திறக்க வேண்டிய நேரத்தில் தான் திறக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோசேக்கு தெரியாது. ஏன் நமக்கு இந்த பாதை தெரியாது? மோசேக்கு எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? தன்னுடைய சொந்த ஜனத்து கூட இருக்கிறது மோசேக்கு எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? தன்னுடைய சொந்த ஜனத்து மேலே மோசேக்கு எவ்வளோ பாசம் தெரியுமா? அதனால தானே சகிக்க முடியாமல் அந்த எகிப்தியனை கொன்னான். ஆனால் கிட்டத்தட்ட 40 வருஷம் அவங்கள பார்க்க கூட முடியாத சூழ்நிலையில் எங்கேயோ ஒரு தூர தேசத்தில், வனாந்திரத்தில், மீதியான் தேசத்தில். ஏன் இந்த பாதைன்னு தெரியாது. நான் என்ன தவறு பண்ணேன்? ஆண்டவருக்காக தானே நின்னேன், நான் ஆண்டவருக்காக தானே வைராக்கியத்தை காண்பித்தேன். ஆனால் ஏன் எனக்கு இந்த பாதை, ஏன் எனக்கு இந்த தாமதம் தெரியாது. ஆனால் ஒரு நாள் வரும், உன் பலன் எல்லாம் குறைஞ்சிப்போம். ஹல்லேலூயா. எகிப்தில் நீ கற்று தேர்ந்த எல்லா சாஸ்திரமும், அது மூலமாக வந்த எல்லா திறமையும் ஹல்லேலூயா உன்னை விட்டு போய் உன் பலன் எல்லாம் குஞ்சி ஹல்லேலூயா நீ ஜீரோவாக மோசே. அன்னைக்கு உனக்கு திக்குவாய் ஆயிரும். சகல சாஸ்திரத்திலும் கற்று தேர்ந்த மோசே, நீ உனக்கு ஒரு மனுஷன் கூட பேச முடியாம திக்குவாயா நீ மாறணும். அப்பதான் ஏன் பலன் விளங்கும், அப்பதான் ஏன் செயல்பாடு விளங்கும். அன்னைக்குதான் ஹல்லேலூயா ஏன் திட்டத்துக்குள்ள நீ வருவ. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் பெனினாளுக்கு அத்தனை பிள்ளைங்க இருக்கும்போது அதே வீட்டில் இருந்த அன்னாளுக்கு ஏன் ஆண்டவர் கற்பத்தை அடைச்சி வைக்கணும்? ஏன் அன்னாளே உனக்கு மட்டும் இந்த கண்ணீரின் பாதை? ஏன் அன்னாளே உனக்கு மட்டும் இந்த வெக்கம், தலைகுனிவு? ஏன் உனக்கு மட்டும் இந்த அவமானம்? ஏன் உனக்கு மட்டும் இந்த கண்ணீர்? அப்பதான் நீ சாமுவேலை ஆண்டவருக்கு தருவ. ஆமே, ஹல்லேலூயா. அப்பதான் சாமுவேல் இன்னைக்கு யாரை கேட்டாலும் சாமுவேலை போல நீ இருப்பேன்னு சொன்னா எவ்வளவு சந்தோஷம் இல்லை? உங்க பிள்ளைய குறிச்சு உங்க பிள்ளை சாமுவேலை போல இருப்பான்னு சொன்னா எவ்வளோ சந்தோஷம், அப்படிதானே? ஆமே, ஹல்லேலூயா. அந்த ஹிஸ்டரியை உருவாக்கணும்னா அன்னாள் கண்ணீரின் பாதையில போய் தான் ஆகணும். ஆமே, ஹல்லேலூயா. ஆண்டவர் நடத்துகிற வழி எல்லாம் இப்படி தாங்க. தாவீத அத்தனை பேருக்கு முன்னாடி வச்சு அபிஷேகம். தாவீது நினச்சிருக்கலாம், எப்பா இன்னையோட என்னுடைய எல்லா அடிமைத்தனமும் முடிஞ்சிச்சு, இன்னையோட எனக்குள்ள எல்லா புறக்கணிப்பும் முடிஞ்சிச்சு. இல்லை இல்லை இல்லை. அபிஷேகம் பெற்ற பிறகும் அவன் வனாந்தரத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை, ஓடி ஓடி ஒளிய வேண்டிய சூழ்நிலை. அது வரைக்கும் அட்லீஸ்ட் யூதாக்குள்ளையாரு எங்கேயாவது ஒரு வனாந்தரத்தில் ஆடு மேய்ச்சிட்டாரு இருக்கலாம். அன்னையிலிருந்து ஓடி ஓடி ஒளியணும், பைத்தியக்கார மாதிரி ஆக்ட் பண்ணணும். ஒரு நாள் வரும்,
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரொம்ப நல்ல மருமக ரூத். அவங்க மாமியை அவ்வளோ சூப்பரா பார்த்துக்கிட்ட ரூத். அவளுக்கு ஏங்க இழப்பு வரணும்? ஏன் அத்தனையும் அவள் இழந்து நிற்கணும்? இழந்தாதான் போவாஸ் அவ வாழ்க்கையில வர முடியும். ஆமே, இன்னைக்கும் இந்த சரித்திரத்தில் இடம் பிடிக்கிற ஒரு பெண்ணா அவ வர முடியும். உங்க இழப்புகளை நினைச்சு கவலைப்படாதீங்க. இழப்பின் பாதையில போயிட்டு இருக்கீங்களா? குறைவின் பாதையில போயிட்டு இருக்கீங்களா? கண்ணீரின் பாதையில போயிட்டு இருக்கீங்களா? ஒரு புறக்கணிக்கப்பட்ட வாழ்க்கையில போயிட்டு இருக்கீங்களா? அப்பாவோட மடியில இருக்கிறது வரைக்கும் யோசேப்புடைய திட்டம் நிறைவேற முடியாது. அப்பா கிட்ட இருந்து வெளியே வரணும், அவன் கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வரணும். அங்க பயங்கர செல்லமா வளர்ந்தவன் இன்னைக்கு ஒவ்வொருத்தர்கிட்டையும் பேச்ச வாங்கிட்டு சிறைச்சாலையில அவ்வளோ கஷ்டப்படணும். ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? யோசேப்பே, நீ அரண்மனையில போய் நிக்கணும். ஆமே, நீ அரண்மனையில போய் நிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்க, ஆண்டோடைய அற்புதத்தை அவங்க ஒவ்வொரு நாளும் அனுபவிச்சாங்க. இப்போ ஆண்டை நினச்சிருந்தா மன்னாவை ஒரு வருஷத்துக்கு கொடுத்துட்டு என்ன சொல்லியிருக்கலாம்? ஏப்பா சும்மா சும்மா என்கிட்ட வந்து கேட்கக்கூடாது. இங்கே பாருங்க, ஒரு வருஷத்துக்கான மன்னா உங்களுக்கு கிடச்சாச்சு, எல்லாரும் பத்திரமா அவங்கவுங்க வீட்டில் கொண்டு வச்சுட்டு டெய்லி சமைச்சு சாப்பிடுங்கன்னு சொல்லியிருக்கலாம். அப்படி தானே? ஆனால் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அவங்க ஆண்டவருடைய அதிசயத்தை பார்க்கணும், ஆண்டவரை சார்ந்து இருக்கணும்னு சொல்லி அந்த வழியில் நடத்தினார். அப்படி தானே? ஒரு நாளில் மன்னாவை அடுத்த நாள் வச்சுருந்தாலே மன்னா என்ன ஆயிரும்? கெட்டு போயிடும்ல, பூச்சி பிடிச்சிரும்ல. அப்படியெல்லாம் நடத்தினார். அவங்க கண்ணுக்கு முன்னாடி செங்கடலை பிளந்தார். தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டா கண்மலையை பிளந்தார். தண்ணியை வர வச்சார். நல்லா தெரியும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, நிறைய நேரங்களில் இவங்களால யுத்தமே பண்ண முடியாத நேரத்தில் ஆண்டவர் குழவிகளை அனுப்புனார். குழவி பார்த்துருக்கீங்களா? ஆமாம், ஆண்டவர் அனுப்புனா இன்னும் பயங்கரமாக இருக்கும்ல. ஆமாம், அந்த குழவிகளை அனுப்பி எதிரியோட படையை கலங்கடித்து அப்படியெல்லாம் ஜெயம் பெற வைத்தார். ஒரு நேரில் அதாவது இவங்களுக்கு ஆப்போசிட்டாக வந்த சேனையை அவங்களையே வெட்டிக்கிட்டு இப்படியெல்லாம் பயங்கரமா நடத்தினார் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை. ஆனா ஆண்டவருடைய அங்கலாய்ப்பு என்ன தெரியுமா? ஆண்டவர் இன்னைக்கு பேச சொன்ன வசனம் இது. நான் வாசிங்க, சங்கீதம் 95 8 9 10. சங்கீதம் 95 8 9 10. சீக்கிரமா வாசிங்க. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், வனாந்தரத்தில் கோபம் மூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீர்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து என் கிரியையும் கண்டார்கள். 40 வருஷம். எத்தனை வருஷம் பார்த்தான்? 40 வருஷம் பார்த்தோம். அவன் எப்படி இருந்தான்னு பாருங்க. எப்படியா? அவங்க வழுவி போகிற இருதயம் உள்ள ஜனங்கள் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு அதே கேள்வியை தான் நம்ம கிட்ட கேட்கிறார். இத்தனை வருஷம் உடைய நடத்திட்டு வந்தேனே, இன்னும் கூட உனக்கு புரியலையா? நம்ம வெள்ளிக்கிழமையே அந்த வசனம் வாசிச்சோம் இல்லையா? அவன் உணராம இருக்கலாம், ஆனா நீ ஏன் உணராம இருக்கிற? இன்னும் உனக்கு புரியலையா? இவ்வளவு நாள் நான் நடத்திட்டு வந்தேன்ல, உன்னால கற்பனையே பண்ண முடியாத போல அதிசயமா நடத்தினேல. உன்னால முடியாதுன்னு எங்கெல்லாம் நினைச்சியோ அங்கெல்லாம் முடியும் நான் நடத்தி காமிச்சேன்ல. அன்னைக்கெல்லாம் நான் செஞ்சேன்ல. ஏன் அவ்வளோ சீக்கிரம் நான் மறந்துட்டேன்? ஏன் அவ்வளோ சீக்கிரம் என் வழிகளை மறந்துட்டேன்? ஆண்டவர் கேட்கிறார் இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆவது அதிகாரம் அதனுடைய 3ஆவது வசனத்துல, மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனை முன்னனையும் அறியும். இன்னைக்கு நல்லா தெரியும், அப்படிதான் ஐயா? ஆமாம், மாடை என்ன செஞ்சிருவீங்க? அவுத்து விட்டுருவீங்க. அது நல்லா மேய்ஞ்சிட்டு அங்கே இருக்குமா? மறுபடியும் என்ன செய்யும்? தான் ஒரு 5 அறிவுள்ள மிருகத்துக்கு இருக்கிற அறிவு கூட 6 அறிவுன்னு சொல்ற மனுஷனுக்கு இல்லையே அப்படின்னு ஆண்டவர் அங்கலாய்க்கிறார். என் ஜனமோ அறிவில்லாமலும் உணர்வில்லாமலும் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
மாடுக்கு நல்லா தெரியும் இவர் தான் என் எஜமான்னு தெரியும். ஆமென். கழுதைக்கு நல்லா தெரியும் இதுதான் நான் கட்டப்படுகிற இடம், நல்லா தெரியும். அது கரெக்டா அந்த இடத்துக்கு வந்துடும். ஆனா என் பிள்ளை மட்டும் என்னால் செய்ய முடியும், என்னால் அவளை நடத்த முடியும், என்னால் அவனை நடத்த முடியும் தெரிஞ்சும் கூட என்கிட்ட வரவே இல்லை. என்னையே நம்புறதே இல்லை. மெடிக்கல் ரிப்போர்ட்டை நம்புகிறோம், மனுஷங்க சொல்கிறத அதிகமாக நம்புகிறோம். ஆனால் கர்த்தர் சொல்கிறத நம்ப பழகணும். ஆமென். ஹல்லேலூயா. நாரை முதலாய் தன் வேலையை அறியும். ஹல்லேலூயா. என் ஜனம் அறியலையே, என் ஜனத்துக்கு புரியலையே. யோபு 24:1 ஆண்டு சொல்றார், சர்வ வல்லவருக்கு காலங்கள் மறைக்கப்படாதிருக்க அவரை அறிந்தவர்கள் எப்படி அவருடைய நேரத்தை தெரியாம இருக்கிறாங்கன்னு ஆண்டவர் அங்க ஒரு கேள்வி. ஆமென். ஹல்லேலூயா. எழுந்து நிற்போம் ஆண்டவருடைய சமூகத்துல. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, எனக்கு புரியலைனாலும் நம்புவேன்ப்பா. நடக்கிறது எல்லாம் சாதகமே இல்லாதது போல தோணினாலும் நான் நம்புவேன். யோசேப்புடைய வாழ்க்கையில பாருங்க, உன் சகோதரர்கள் வந்து உன்னை பணிந்து கொள்ளுவாங்கன்னு ஆண்டவர் சொன்னார். உன் தகப்பனும் தாய் எல்லாரும் வந்து உன்னை வணங்குவாங்கப்பா. யோசேப்புக்கு எப்படிங்க அதை நம்பி இருக்க முடியும்? வீட்டில் கூட நான் இல்லை, ஜெயிலில் இருக்கிறேன், என்னை வந்து வணங்குவாங்களா? யோசேப்பே, உனக்கு புரியாது. ஆண்டவர் உன்னை நடத்துகிற வழி உனக்கு புரியாது, உன்னால் அதை புரிஞ்சிக்கவே முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னால் புரிஞ்சிக்க முடியாதுன்னு சொல்லுகிற அதே வேதம் சொல்லுகிறது, அவருக்கு பயப்படுகிறவன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். எந்த ஒரு தேவ பிள்ளை குருட்டாட்டமா கர்த்தரை நம்புகிறாளோ, கர்த்தரை நம்புகிறானோ அவனுக்கு அவளுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, நான் நம்புறேன்ப்பா, நான் நம்புவேன் ஆண்டவரே. நான் போற சூழ்நிலை சாதகமே இல்லைனாலும், நான் நடக்கிற வழி சாதகமே இல்லைனாலும் நான் நம்புவேன்ப்பா. காலடி தெரியாம போனாலும் நான் நம்புவேன். ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவை நம்புவேன், நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன். என்னை அவரிடம் ஒப்படைத்தே வெட்கப்பட்டு போக மாட்டேன். பாருங்க, ஒரு பஸ் ஸ்டாண்டில் இருக்கிறோம். நமக்கு ஒரு வாஷ்ரூம் யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம கையில் நிறைய பணக்கட்டுகள் உள்ள பை இருக்குது. சும்மா பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற யார்கிட்டையாவது கொடுத்துட்டு பார்த்துக்கோங்கன்னு சொல்லுவீங்களா? அன்னைக்கு வாஷ்ரூமே போகலனாலும் பரவாயில்ல, நான் வச்சுக்கிறேன். ஆனால் இதுவே நமக்கு நம்பிக்கையான ஒருத்தர் கூட வந்திருக்காங்கன்னா என்ன செய்வோம்? யோசிக்காமல் கொடுப்போம். அப்படி தானே? ஆண்டவரை நம்புறீங்கன்னா, ஆண்டவரை விசுவாசிக்கிறீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் கையில் கொடுங்க, உங்கள் எதிர்காலத்தை ஆண்டவர் கையில் கொடுங்க. ஹல்லேலூயா. உங்கள் பிரச்சனையை ஆண்டவர் கையில் கொடுங்க. ஹல்லேலூயா. அவரிடத்தில் ஒப்புவித்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார். ஓ, உங்களை கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிற, உங்களை ஒரு மாதிரி சஞ்சலப்படுத்தி கொண்டிருக்கிற, உங்களை பயப்படுத்தி கொண்டிருக்கிற காரியத்தை ஆண்டவர் கையில் கொடுத்துட்டு ரிலாக்ஸாக இருங்க. அந்நாள் அதை தானே செஞ்சா? ஆண்டவர் கையில கொடுத்துட்டு, ஆண்டவரே நீங்க பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அவ துக்கமுகமா இருக்கவே இல்லை. அவ சமாதானமா திரும்பி போனா. அந்த சமாதானம் உங்களுக்குள்ள இன்னைக்கு வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த மனுஷனுடைய வார்த்தையும் உங்களை அசைக்க முடியாது. கர்த்தர் மேல உங்க நம்பிக்கை இருக்குமானா, கர்த்தர் மேல உங்க விசுவாசம் இருக்குமானா, கர்த்தரிடத்துல உங்க காரியத்தை ஒப்புவித்தீங்கன்னு சொன்னா, ஹல்லேலூயா, எந்த புயலும் உங்களை அசைக்க முடியாது. ஓ,
எந்த பிரச்சனையும் உங்களை அசைக்க முடியாது, எந்த பலவீனம் உங்களை அசைக்க முடியாது. ஹல்லேலூயா. வனாந்திரமே வாழ்க்கை ஆனாலும் கர்த்தரின் பக்கம் உண்டு. வனாந்திரமே வாழ்க்கை ஆனாலும் கர்த்தரின் பக்கம் உண்டு. வேண்டியதை அவர் பார்த்து கொள்வார், நம்பி நான் முன் செல்லுவேன். சொல்லுங்க தைரியமா. வேண்டியதை அவர் பார்த்து கொள்வார், நம்பி நான் முன் செல்லுவேன். உங்க ஜெபங்களுக்கு அப்படியே எதிர்மறையா நடக்குதா? நீங்க ஒரு விஷயத்தை நினைச்சு ஆண்டவரே இப்படி செய்யுங்கன்னு ஜெபம் பண்ணா காரியம் அதுக்கு அப்படியே நெகட்டிவா நடக்குதா? பயப்படாதீங்க, தைரியமா சொல்லுங்க, இயேசுவை நம்புவே, நாளெல்லாம் நான் பின்பற்றுவே, என்னை அவரிடம் ஒப்படைத்தே வெட்க. இயேசுவை நம்புவே, நாளெல்லாம் நான் பின்பற்றுவே, என்னை அவரிடம் ஒப்படைத்தே வெட்கப்பட்டு போக மாட்டேன். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். தர்மையான காலை வேலைக்காக நன்றி. மட்டுமா எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. அப்பா, நீர் எங்களோடு பேசுகிற தேவனாய் இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். எங்களை நடத்துகிற தேவனாய் இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை கரத்தை பிடித்து நடத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. கிருபையின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆச்சரியமாயும் அதிசயமாயும் நடத்துவீராக. உடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். அப்பா ஸ்தோத்திரம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. உங்கள் தேவைகளை கற்று சந்திங்க. உங்கள் பிரயாணத்தை கற்று ஆசீர்வதிங்க. உங்கள் போக்கிலும் வரத்திலும் கூட இருங்க. அவங்க கையிட்டு எல்லாம் செய்கிற எல்லா வேலையிலும் சரி உடைய தயவுள்ள கரம் தாங்க முடியாய் ஜெபிக்கிறேன். கிருபையின் கரத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா. உடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். உடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். ஆண்டவரே, மீண்டும் ஒரு விஷயம் கூட ஒவ்வொருவரும் கரத்தை நீட்டி தொட்டு ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். தேவ கிருபையும் தேவ பலனும் தொடர்ந்து இந்த பிள்ளைகளை தாங்கட்டும், வழி நடத்தட்டும். கிருபையின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். துதி கனமகிமையும் உமக்கே, ஓ எல்லாவுமே, ஓ எல்லாவுமே. துதி கனமகிமையும் உமக்கே, ஓ நீரே ராஜாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், மிக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீரே ராஜாவே. ஹல்லேலூயா. துதி கனமகிமையும் உமக்கே, ஓ எல்லாமே, ஓ எல்லாமே. துதி கனமகிமையும் உமக்கே, ஓ நீரே ராஜாவே. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord.